بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் அகிலத்திற்கே அருட்கொடையாக அனுப்பப்பட்ட முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் மீதும், குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தனை செய்தவளாக எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தன் திருமறையில் கூறுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனத்தகுல்லாஹ ஹக்க துகாதிஹி வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். இறை நம்பிக்கை கொண்டோரே, அல்லாஹ்வை அஞ்ச வேண்டிய முறைப்படி அஞ்சுங்கள், கட்டுப்படக்கூடிய முஸ்லிம்களாகவே தவிர மரணிக்காதீர்கள் என்ற இறை வசனத்தை நினைவூட்டுகிறேன். பொதுவாக இறையச்சம் என்பது எல்லா நேரங்களிலும் எல்லா நிலைகளிலும் ஒவ்வொரு நொடியிலும் இறைவனாகிறவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான் அப்படிங்கிற ஒரு இறை பயம் தான் இறையச்சம். அந்த இறையச்சம் நம்முடைய மக்களில் இல்லாததுனால தான் பலவிதமான தவறுகள் ஏற்படக்கூடிய ஒரு நிலையை நம்மளால் பார்க்க முடியுது. இன்னும் சக மனிதர்களுக்கிடையே ஒருவன் தவறு செய்ய வழிகள் இருக்கும்போது, அவன் தவறு செய்ய எண்ணும் போது மனிதர்கள் நம்ம பார்த்து கொண்டிருக்காங்க, நம்ம தவறை பார்த்து நம்மளை ஏதாவது தப்பாக எண்ணிடுவாங்களோ இல்லை நமக்கு தண்டனை கொடுத்துருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கான்னா சக மனிதர்களுக்கிடையே பயப்படக்கூடியவனாக இருக்கான். ஆனால் அல்லாஹ் நம்ம பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மறந்து வாழக்கூடிய ஒரு மனிதனாக தான் இருக்கிறான். இன்னும் பிற மதத்தவர்கள் நம்ம எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, எங்களுடைய கடவுளுக்கு படைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உணவையோ இல்லைனா ரத்த பலி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா மூட நம்பிக்கையில் செய்யக்கூடியவங்களாக இருக்காங்க. ஆனால் இந்த இஸ்லாமிய மார்க்கம்ங்கிறது நமக்கு எதை வலியுறுத்தக்கூடியதாக இருக்குது? அல்லாஹ் தன் திருமறையில் கூறுகிறான், லை யனாலல்லாஹ லுஹூமுஹா வலா திமாவுஹா. அவைகளின் இறைச்சியோ ரத்தங்களோ அல்லாஹ்வை சென்றடைவதில்லை. வலாகி யனாலுஹு தக்வா மின்கும். மாறாக அவனுடைய இறையச்சமே இறைவனை சென்றடையுதுன்னு சொல்லிட்டு அல்லாஹ் தன் திருமறையில் தெளிவாக சொல்லக்கூடியவனாக இருக்கான். நம்முடைய இறையச்சமாக நம்முடைய குர்பானியின் போது ஆடு மாடு ஒட்டகம் எதுவாக இருந்தாலும் சரி, அதை இறைவனுக்காக நம்ம செலுத்துறோங்கும் போது அதனுடைய இறைச்சியோ ரத்தமோங்கிறத அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். மாறாக நம்முடைய இறையச்சம் இருக்குல்ல, நம்ம அல்லாஹுக்காக கொடுக்குறோமா, நம்ம இறைவனுடைய பலனை எதிர்பார்த்து கொடுக்குறோமா, அல்ல பிற மதத்தவர்கள் பிற மக்கள் நம்மளை நல்லவனாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பிறர் நம்மளை மெச்ச வேண்டும் என்பதற்காக கொடுக்குறோமா அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் நம்ம சோதிக்கக்கூடியவனாக இருக்கான். அப்போ நம்ம அல்லாஹுக்காக கொடுத்தா மட்டுமே இறைவனாகிறவன் என்ன பண்ணுவான், ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கான். இன்னும் நோன்பை நம்ம எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா, இப்போ நோன்புடைய காலகட்டத்தில் நம்ம அடைந்திருக்கிறோம். இப்போ நோன்பை எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா எல்லா மக்களும் எல்லா நேரமும் நம்மளை சுற்றி இருக்க மாட்டாங்க. அப்போ நம்ம கண்ணு முன்னாடி ஒரு தண்ணியோ இல்லை உணவோ நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வரும்போது நம்மளுடைய மனநிலை எப்படி இருக்கும்? நம்மளை சுற்றி தான் யாரும் இல்லைல்ல, கொஞ்சோண்டு தண்ணி குடிச்சா என்ன, கொஞ்சோண்டு சாப்பிட்டா என்ன, யார் நம்மளை பார்க்க போறா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய மனநிலை ஒரு பக்கம் இப்படி இருக்கும். ஆனால் ஒரு மனசு என்ன பண்ண உறுத்தும், இல்லை நம்மளை நல்லா பார்த்துட்டு இருக்கான், நம்ம இப்போ கொஞ்சோண்டு தண்ணி குடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய நோன்பு முறிக்கப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனசு உறுத்தும்ல, அதுதான் இறையச்சம். அந்த இறையச்சம்ங்கிறது நோன்பிலிருந்து தான் தொடங்கக்கூடியதாக இருக்குது. அப்போ இந்த இறையச்சம் என்பது ஒரு மனிதன் தவறு செய்ய வழிகள் இருக்கும்போது தன்னை காத்து கொள்றான அவன் தான் உண்மையான இறையச்சவாதியாகவும் இருக்கான். இந்த இறையச்ச பற்றி அல்லாஹ் தன் திருமறையில் சொல்லும் போது 2வது அத்தியாயம் 184வது வசனத்தில் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு குதிப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். நம்பிக்கை கொண்டோரே, நீங்கள் இறையச்சவாதியாக ஆவதற்காக தான் உங்களுக்கு முன் சென்றோர் மீது கடமையாக்கப்பட்டுச்சுல்ல, அந்த நோன்பு உங்கள் மீதும் கடமையாக்கி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் அழகான முறையில் சொல்லக்கூடியவனாக இருக்கான். இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா இறையச்சம் தான். அப்போ நீங்க இறையச்சவாதியாக ஆவதற்காகவும் உங்களுக்கு முன்னர் இருந்தாங்கல்ல அந்த மக்கள் இறையச்சவாதியாக ஆவதற்காகத்தான் இந்த நோன்பு கடமையாக்கி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் அழகான முறையில் சொல்லக்கூடியவனாக இருக்கான். இன்னும் தொழுகையை நம்ம எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா எல்லா மக்களும் ஈஸியாக தொழுதுருவோம் அப்படின்லாம் கிடையாது. சிலவர் எப்படி இருப்பாங்க, வெளிப்படையாக தொழுவாங்க, சில
சில பேர் மறைமுகமாக இரவிலும் பகலிலும் வந்து தொழுகையை வந்து நிலைநாட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஆனால் மனிதர்களில் சிலர் எப்படி இருக்காங்க அப்படின்னா, பிறர் வந்து நம்மளை பார்க்கணும் இல்லை அப்படின்னா வெளியிடங்களுக்கு செல்லும் போது மட்டும் என்ன பண்ணுவாங்க, தொழுகையை நிலைநாட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஏன் அப்படின்னா நம்மளை வந்து ஒரு யாரோ இவனை தொழுவ மாட்டான், முஸ்லீம் வந்து தொழுவ மாட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிங்கிற காரணத்துக்காகவும் நம்மளை வந்து தொழுகையாளி அப்படின்னு சொல்வதற்காகவும் என்ன பண்ணுவாங்க, விழுந்து விழுந்து தொழுகையை நிறைவேற்றக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஆனால் வீட்டில் போய் பார்த்தோம் அப்படின்னா அவன் ஃபர்லானுக்கு தொழுகையே தொழுவ மாட்டான். ஆனால் வெளியில் வந்து சுன்னத்து நஃபீல் அப்படின்னு சொல்லிட்டு அனைத்து தொழுகையும் வந்து நிறைவேற்றக்கூடியவனாக இருப்பான். உங்களுடைய தோற்றங்களையோ உங்களுடைய செல்வங்களையும் இறைவன் வந்து பார்க்க மாட்டான். மாறாக உங்களுடைய எண்ணங்களையும் உங்களுடைய செயல்களையும் தான் என்ன பண்றான், இறைவனாக என்ன பார்த்து கொண்டு இருக்கான்னு சொன்னாங்க. நீ அழகா இருக்கியா, நீ அழகு இல்லாம இருக்கியா, வெள்ளையா இருக்கியா, கருப்பா இருக்கியா, இவ்வளவு செல்வம் இருக்கா, நீ ஏழையா இருக்க, எதுவுமே தேவையில்லை. உன்னுடைய எண்ணமாகிறது எப்படி இருக்கு, நான் செய்யற ஒவ்வொரு செயலும் அல்லாவுக்காக இருக்கா, நான் எண்ணக்கூடிய ஒவ்வொரு எண்ணமும் இறையச்சத்துக்காக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயங்களும் இறைவனாக என்ன பண்றான், சோதிக்கக்கூடியவங்களாக இருக்கா. இன்னும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அத்தக்குவா ஹாஹுனா, இறையச்சமானது இங்க இருக்கு அப்படின்னு சொல்லுது. உள்ளதை என்ன பண்ணுறாங்க, 3 முறை சுட்டி காட்டக்கூடியவங்களாக இருக்காங்க. இப்போ வாயளவு நம்ம சொல்லிடலாம், நான் வந்து முஸ்லீமாக இருக்கேன், எனக்கு வந்து அல்லாஹுடைய பயம் இருக்குன்னு சொல்லிட்டு வாயளவில் சொல்லிடலாம். ஆனால் ஒருவன் எப்போ உள்ளபூர்வமாக உணர்றானோ அவன் தான், அதுதான் உண்மையான இறையச்சம், அவன் தான் உண்மையான இறையச்சவாதியாக இருக்கான். இப்போது நம்மளை சுற்றி யாரும் இல்லை, தவறு செய்ய நிறைய வழிகளுக்கு யாரும் நம்மளை பார்க்க மாட்டாங்க. அப்படிங்கும்போது நம்ம உள்ள வந்து சொல்லும் இது தவறு அப்படின்னு சொல்லும்போது அப்போ நம்ம நினைக்கணும், இல்லை இந்த இடத்துல என்னுடைய இறைவன் வந்து என்ன பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்ம வந்து நினைக்கக்கூடியவங்களாக இருக்கணும். அப்போ என்ன பண்ணுவோம், இல்லை அல்லாஹ் நம்மளை பார்த்துட்டு இருக்கா, அப்போ நம்ம தவறு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், அதை விட்டு விலகக்கூடியவங்களாக இருக்கணும். இப்படி இறையச்சவாதிகளாக இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து மறுமையில் சாதாரண கூலிலாம் கிடையாது. அந்த பயங்கரமான மகிழ்ச்சியுடைய நாளில் சூரியன் வந்து தலைக்கு அருகில கொண்டு வரப்படும். அப்போது அல்லாஹ் என்ன பண்ணுறான், நிழலே அடிக்கப்படாத நாளில் 7 சாராருக்கு வந்து நான் நிழல் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனாகிறவன் சொல்லக்கூடியவனாக இருப்பான். அதில் ஒருவர் யாரு, அழகும் அந்தஸ்தும் நிறைந்த ஒரு பெண் தவறு செய்ய அழைக்கும் போது, விபச்சாரம் செய்ய அழைக்கும் போதே நான் அல்லாஹ்விற்கு அஞ்சுகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான். விபச்சாரம்ங்கிறது சிறிய தண்டனையெல்லாம் கிடையாது. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே கல்லடி தண்டனை கொடுத்தாங்க. அப்போ அல்லாஹ்விடத்தில் வந்து அது எவ்வளவு பெரிய தண்டனைங்கிறத நம்மளால எண்ணி கூட பார்க்க முடியாது. இப்போ ஒருத்தங்க வந்து விபச்சாரம் செய்ய அழைக்கும் போது நம்ம என்ன பண்ணணும், சாதாரணமாக இருக்கக்கூடாது, ஒவ்வொரு விஷயங்களும் இறைவனை அஞ்சக்கூடியவங்களாக இருக்கணும். விபச்சாரம்ங்கிறது கண்ணால் செய்கிறது விபச்சாரம், வாயால் செய்கிறது விபச்சாரம், காதால் செய்கிறது விபச்சாரம் சொல்லிட்டு நிறைய வகை இருக்குது. இப்போ சாதாரணமாக நம்ம கையில் ஒரு மொபைல் இருக்குது, இப்போ தவறான வீடியோ ஆபாச வீடியோ வரும்போது நம்ம என்ன பண்ணணும், சரி டக்குன்னு வரதான் செய்யும், அதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணணும், தள்ளி விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். தெரியாமல் வந்துருச்சு சொல்லிட்டு அதுக்குள்ளே போயிட்டுலாம் இருக்கக்கூடாது. தெரியாமல் வந்துருச்சா, ஒரு தடவை பார்க்குறது என்ன நம்மளுடைய பார்வை, 2வது முறை பார்க்குறது சைத்தானுடைய பார்வைன்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் என்ன பண்ணிக்காங்க, எச்சரிக்கை செய்யக்கூடியவங்களாக இருக்காங்க. அப்போது ஒவ்வொரு முறையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்கு நாமளே என்ன பண்ணணும், சோதனை செய்யக்கூடியவங்களாக இருக்கணும். இன்னும் இப்படிப்பட்டவங்க அல்லாஹ்விடத்தில் எப்படி தெரியுமா இருக்காங்க, இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்துகாக்கும், உங்களில் இறையச்சவாதியாக இருக்காங்கல்ல அவங்க தான் அல்லாஹ்விடத்தில் வந்து கண்ணியத்திற்குரியவராக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தன் திருமறையில் சொல்லக்கூடியவனாக இருக்கான். இப்போ சாதாரணமாக சக மக்களுக்கிடையே வந்து என்ன பண்ணாங்க, ஒருத்தர் கண்ணியத்திற்குரியவராக இருக்கார் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, ஒன்று மேடையில் ஏறி பொன்னாடை போட்டுவாங்க, அதிகபட்சமாக சொல்லணும் அப்படின்னா ஒன்று மாலை போடுவாங்க, இல்லைன்னா அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, சிலை வந்து வைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஆனால் ஒரு அல்லாஹ்விடத்தில் கண்ணியத்திற்குரியவராக இருப்பார் அப்படின்னா அவர் எந்த அளவுக்கு அந்தஸ்தில் உயர்ந்தவராக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எண்ணி கூட பார்க்க முடியாது. இன்னும் மன்னித்து விட்டேன் அப்படின்னு குரானில் புகழாரம் சுட்டப்பட்ட ஒரு நபி தோழர் தான் கஅப் பின் மாலிக் ரலியல்லாஹு. அவங்க பெருசாக எதுவும்லாம் செய்யலை. தபுக் போருடைய காலகட்டம் அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, அலட்சியத்தின் காரணமாக பின்தங்கிடுறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்க, தபுக் போரில் கிளம்பி வராங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்களோட உள்ளம் என்ன சொல்லுது அப்படின்னா, இப்போ எப்படியா இருந்தாலும் நம்ம எல்லாரும் காரணம் சொல்லணும். அப்போ நம்ம என்ன நினைப்போம், என்ன பொய் சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு காரணம் யோசிப்போம்ல. அந்த மாதிரி கஅப் பின் மாலிக் என்ன பண்ணாங்க, காரணத்தை யோசிச்சுட்டு இருக்காங்க. உறவினர்கள்லாம் கேட்குறாங்க. ஆனால் ரசூலுல்லாஹ் வந்து மதீனாவை நெருங்கிட்டாங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவங்களுடைய உள்ளத்திலேருந்து என்னுடைய உள்ளத்திலேருந்து போயிடுச்சு அப்படின்னு கஅப் பின் மாலிக் சொல்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் வந்து மதீனாவை சென்றதுக்கப்புறம் அவங்களுடைய வழக்கம் என்ன, பள்ளிவாசலுக்கு சென்று 2 ரக்காத் தொழுதுட்டு மக்களிடையே என்ன பண்ணுவாங்க, பேசக்கூடியவங்களாக இருந்தாங்க. அப்போ வந்து ரசூலுல்லாஹ் வந்ததுக்கப்புறம் 80 பேர்கிட்ட கொண்டவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா போருக்கு போகலை. அப்போ போருக்கு போகாதவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அல்லாஹ்வின் மீது சத்தியம் பண்ணி காரணங்கள் சொல்லுவாங்க. அப்போ கஅப் பின் மாலிக் என்ன பண்ணாங்கன்னா ரசூலுல்லாஹ்ட்ட போகிறாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட போய் பள்ளிவாசல் சென்று சில எட்டுகள் முன்வைத்து அமர்றாங்க. அமர்ந்துட்டு ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்க, சலாம் சொன்னாங்க. அப்போ கஅப் பின் மாலிக் அறிவிக்கிறாங்க, கோபம் முற்றவர் எப்படி ஒரு புன்னகை சிரிப்பாரோ அதே போல ரசூலுல்லாஹ் வந்து என்னை பார்த்து சிரிச்சாங்க. அப்புறமேட்டு ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, கஅப் பின் மாலிக்கே நீ போருக்கு வராததற்கு என்ன காரணம்னு சொல்லி கேட்கும்போது கஅப் பின் மாலிக் சொல்றாங்க, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக இந்த போருக்கு வராததுக்கு காரணம் என்று எதுவுமே இல்லை, இப்போ இருக்கிற செல்வ பலமும் உடல் பலமோ வேற என்னைக்குமே என்ற இல்லை அல்லாஹ்வுடைய தூதரே அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை சொல்றாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்கன்னா, நீ உண்மையை சொல்லிட்ட, எந்திரிச்சு போ, ஆனால் அல்லாஹ்வுடைய மன்னிப்பு வரும் வரை நீ வந்து காத்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கி வச்சிடறாங்க. யாரும் கஅப் பின் மாலிக் பேசக்கூடாதுன்னு சொல்லி ஒதுக்கி வச்சுறாங்க. 40 நாட்கள் ஆகுது, 50 நாட்கள் ஆன பிறகு என்ன, அல்லாஹ் வந்து மன்னிப்பை சொல்லி அவர் நற்செய்தி பெற்றுக்கிறாரு.
காபின் மாளிகைகளை அறிவிக்கும் போது சொல்றாரு, என் இடத்துல வாய்மை திறன் வந்து எனக்கு வந்து அல்லாஹ் கொடுத்துருந்தான். ஆனால் இப்போ வந்து நான் பொய் சொல்லியிருக்கலாம், ரசூல்லா வந்து திருப்தி அடைஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் பொய் சொல்லியிருக்கலாம். ஆனால் விரைவில் அல்லாஹுடைய செய்தி வரும்போது ரசூல்லா கோவப்படுறது இல்லாமல் அல்லாஹ் எவ்வளோ பெரிய தண்டனை எனக்கு வழங்கக்கூடியவனாக இருக்கான், அதை அஞ்சு தான் நான் வந்து உண்மையை சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு காபின் மாளிகைகள் சொல்கிறாங்க. இன்னும் அப்போ மட்டும் இல்லாமல் அல்லாஹ் நற்செய்தி அறிந்ததுக்கப்புறம் நான் இனிமேல் பொய்யே பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா அல்லாஹ் மீது சத்தியம் செஞ்சு சொல்கிறாங்க, இன்னும் ரசூல்லாட்டி எனக்காக பிரார்த்தனை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியவங்களாக இருக்காங்க. அப்போ நம்மளுடைய இறையச்சம் எங்கே இருக்குது? காபின் மாளிகையுடைய இறையச்சம் எங்கே இருக்குது? சாதாரணமாக ஒரு உண்மை சொன்னவர் இப்போ எங்கே இருக்காரு? அல்லாஹ் இடத்துல கண்ணியத்திற்குரியவராக இருக்காரு. அப்போ நம்மளாம் வாயத்தோடு தான் சர்வ சாதாரணமாக பொய் சொல்லக்கூடியவங்களாக இருக்கணும். அப்போ ஒருவரோட என்ன பண்ணணும்? சுய பரிசோதனை செய்யக்கூடியவங்களாக இருக்கணும். இன்னும் முன்னொரு காலத்தில் 3 பேர் என்ன பண்ணுறாங்க, நடந்து போயிட்டு இருக்காங்க. திடீர்னு சரியான மழை. அப்போ என்ன பண்ணுறாங்க, ஒரு குகையில் போய் தஞ்சம் அடைகிறாங்க. குகை வாசல் அப்படியே மூடப்படுது. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா அந்த 3 பேரை பேசிக்கிறாங்க. இப்போ நம்ம செஞ்ச நற்செய்தியை அல்லாஹ் இடத்துல சொன்னால் மட்டும்தான் நம்மளால தப்பிக்க முடியும்னு அவங்க நினச்சிட்டு ஒருத்தவங்களா பேச ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல ஒருத்தர் பேசுகிறாரு, என்னன்னா கூலி வழங்காமல் ஒருத்தர் போயிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த கூலியை வச்சு நான் என்ன பண்ணல, இந்த மாதிரி செல்வத்தெல்லாம் நான் பெருக்கிக்கிட்டேன், ஆடு மாடு ஒட்டகம் போன்ற எல்லா செல்வங்களையும் நான் பெருக்கிட்டேன். கொஞ்ச நாள் கழிச்சு அவர் என்கிட்ட வராரு, வந்து என்னுடைய வந்து கூலியை கொடுங்கன்னு சொல்லி கேட்கும்போது அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அத்தனை செல்வத்தையும் அவருக்கு கொடுக்குறாரு. அந்த மனிதருக்கு என்னன்னே புரியல. அப்போ கேட்குறாங்க, நான் வந்து என்னோட கூலியை தானே கேட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த மனிதர் சொல்றாரு, உன்னுடைய கூலியை வச்சு தான் நான் இவ்வளோ செல்வத்தையும் பெருக்கினேன், அதனால இது வந்து உனக்குரியது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாரு. அவர் நினச்சிருந்தா கூலியை என்ன பண்ணலாம், 2 அமௌண்ட்டை எக்ஸ்ட்ரா போட்டு கொடுத்துருக்கலாம். ஆனால் அல்லாஹ்வை அஞ்சதுனால என்ன பண்ணாரு, அந்த கூலியை அப்படியே கொடுக்கக்கூடியவராக இருந்தார். 2வது மனிதர் பேச ஆரம்பிக்கிறாரு, எப்போதும் நான் வந்து என்ன பண்ணுவேன், வியாபாரம் செஞ்சுட்டு வரும்போது பாலை கறந்து கூட என்னோட குடும்பத்தினருக்கு வந்து கொடுக்கக்கூடிய வழக்கம் இருந்துச்சு. முதல்ல பெற்றோருக்கு, அப்புறம் மனைவி பிள்ளைக்கு கொடுப்பேன். ஆனால் ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா தாமதமாகி வந்துட்டால. அப்போ என்ன பண்ணேன்னா என்னுடைய பெற்றோர்கள் உறங்கிட்டாங்க. என்னுடைய மனைவியும் குழந்தையும் பசினால என்ன பண்ணியிருக்காங்க, அழுதுகிட்டு இருந்தாங்க. ஆனால் வந்து அவங்களுக்கு கொடுக்க எனக்கு வந்து விருப்பம் இல்லை, அதனால நான் காத்திருந்தேன். ஃபஜருடைய நேரம் வந்ததுக்கு அப்புறம் தான் என்னோட பெற்றோர்கள் எழுந்தாங்க. முதல்ல நான் என்ன பண்ணேன், அவங்களுக்கு பால் கொடுத்துட்டு, அவங்களுக்கு பாலை வந்து அருந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் என்னுடைய மனைவிக்கும் பிள்ளைக்கும் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு 2வது ஒருவர் அவர் செய்த நற்செய்தியில சொல்லிடுறாரு. 3வது ஒருவர் என்ன சொல்றா அப்படின்னா என்னுடைய சகோதரி, அதாவது ஒன்று வீட்டு சகோதரின்னு சொல்லுவோம்ல, சித்தப்பா பொண்ணு, அந்த மாதிரி முறை. அவளை வந்து நான் அளவுக்கு அதிகமாக வந்து நேசிச்சேன், காதலிச்சேன். ஆனால் அவள் ஒரு சந்தர்ப்பம் வருது, எனக்கு தவறு செய்ய ஒரு சந்தர்ப்பம் வரும்போது அவளை நான் தவறு செய்ய அழைச்சேன். அப்போ அவள் என்ன பண்ணா அப்படின்னா எனக்கு வந்து நீ வந்து 100 திரகம் கூட நான் வந்து நான் சம்மதிக்கிறேன்னு சொல்லிட்டா. அதே போல் கஷ்டப்பட்டு நான் 100 திரகத்தை வந்து சேர்த்து கொடுக்குறேன். அப்போ அவள்கிட்ட நெருங்கும் போது அவள் சொல்கிறா ஒரே ஒரு வார்த்தை தான், அல்லாஹுக்கு அஞ்சுக்கோன்னு சொல்லிட்டா. உன்னுடைய வார்த்தை, உன்னுடைய அஞ்சுறதுனால மட்டும்தான் என்ன பண்ணேன், தவறுலேருந்து விலகி இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 பேரும் என்ன பண்ணாங்கன்னா அவங்க செஞ்ச நற்செய்தியில வந்து சொல்கிறாங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா அல்லாஹ் வந்து என்ன பண்ணா, பாரு அப்படின்னு நவுத்துறான். இப்படி அவங்கவுங்க நற்செய்தியில சொல்லி என்ன பண்ணுறாங்க, அல்லாஹ் இடத்துல பாவங்கள் மன்னிக்கப்பட்டவங்களாகவும் தப்பிக்கக்கூடியவங்களாக இருந்தாங்க. இவங்களை பற்றி அல்லாஹ் தன் திருமறையில் சொல்லும்போது இன்னல்லதீன யக்ஷௌன ரப்பஹும் பில் கைபி லஹும் மக்ஃபிரத்து வ அஜ்ருன் கபீர். மறைவான நிலையில் அவர் நினைச்சிருந்தா பொய் சொல்லியிருக்கலாம்ல. அல்லாஹ் 3 பேர் இருக்காங்க, அப்போ நம்ம செஞ்ச தவறு சொல்லும் போது இவங்க யாராவது தப்பாக நடிச்சிருவாங்களோ அப்படின்னு பொய் சொல்லியிருக்கலாம். ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க, அல்லாஹுக்கு அஞ்சனால இருந்ததுனால 3 பேரை வந்து அவங்களுக்கு செஞ்ச தவறுகளை என்ன பண்ணாங்க, அல்லாஹ் இடத்துல முன் வைக்கிறாங்க. இப்படிப்பட்டவங்களுக்கு அல்லாஹ் என்ன சொன்ன அப்படின்னா மறைவான நிலையில் என்ன அஞ்சுறாங்கல்ல அவங்களுக்காக தான் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மன்னிப்பையும் பெரும் கூலியையும் நான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் அழகான முறையில் சொல்லக்கூடியவனாக இருக்கான். இப்படி இறையற்றவாதிகளுக்கு என்ன பல நன்மைகளையும் சிறப்பையும் இறைவனாகினும் சொல்லக்கூடியவனாக இருக்கான். இன்னும் தனிமையில் அல்லாஹ்வை அஞ்சி நினைவு கூர்ந்து நான் செஞ்ச தப்பை நினச்சி அழுகுறானே அவங்களுக்கு என்ன பண்ணுறான்னா மன்னிப்பையும் கொடுக்குறேன், இன்னும் அரசுடைய நிழலையும் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் அழகான முறையில் சொல்லக்கூடியவனாக இருக்கான். இப்படி இருக்கும்போதே இப்போ நம்ம நிறைய எவ்வளோ தவறு செஞ்சுருப்போம், கணக்கெலாம் இருக்கவே இருக்காது. தவறு வந்து செஞ்சுருப்போம். அப்போது அந்த தவறை நம்ம என்ன பண்ணணும், அல்லாஹ் இடத்துல முன்னிறுத்தணும். அல்லாஹ் நான் இவ்வளோ தவறு செஞ்சேன், நான் மன்னிச்சிரு, சாதாரணமாக மன்னிப்பிக்க கூடாது. இந்தந்த நேரங்களில் இந்தந்த தவறெல்லாம் செஞ்சேன்டா நீ தான் என்னை மன்னிக்கக்கூடியவன், உன்னை தவிர மன்னிப்பதற்கு எனக்கு யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு செஞ்ச தவிர என்ன பண்ணணும், அல்லாஹ் இடத்துல வலியுறுத்தி கேட்டு மன்னிப்பை அல்லாஹ் இடத்துல பெறக்கூடியவங்களாக இருக்கணும். இன்னும் மன்னிப்பு கேட்குறாங்கல்ல அவங்கள பற்றி இறைவன் தன் திருமறையில் சொல்லும் போது சாரி இல்லா மகுஃபிரத்து மிர் ரப்பிக்கும் சொன்னா உங்கள் இறைவனின் மன்னிப்பை நோக்கியும் சொர்க்கத்தை நோக்கி விரைந்து வாருங்கள். அது எப்படிப்பட்டதாக இருக்கும் தெரியுமா, அருளுஹ சமாவாத்து வல்லர்லே, அது வானங்களை பூமியையும் விருந்து காணப்படும். அது யாருக்காக தயாரிக்கப்பட்டிருக்கு தெரியுமா, இத்தத்தில் முத்தகீன், இறையற்றவாதிகளுக்காக மட்டுமே தயாரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் அழகான முறையில் வந்து விளக்கம் அளிக்கக்கூடியவனாக இருப்பான். இனிமேல் நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் இப்போ ஒருவன் வந்து அழகான தவறு ஈஸியாக செஞ்சிருவான். ஆனால் ஒரு 4 பேர் இருக்கும்போது அவனுக்கு தைரியம் வந்துடும், சரி நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும்போது அதிகமாக தைரியம் வந்துடும். அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா அல்லாஹ் அதை பற்றி திருமறையில் சொல்லும் போது தஆவனு அலல் பிர்ரி வத்தக்வா வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உத்வான், நன்மையிலும் இறை எச்சத்திலும் ஒருவருக்கொருவர் உதவி கொள்ளுங்கள், தீமையிலும் வரம்பு மீறுவதிலும் ஒருவருக்கொருவர் உதவி கொள்ளாதீர்கள், வத்தகுல்லா அல்லாஹிற்கு அஞ்சிக் கொள்ளுங்கள், இன்னல்லாஹ ஷதீதுல் இகாப்,
அல்லாஹ் வந்து கடுமையாக தண்டிப்பான்னு சொல்லிட்டு தன் திருமறையில் எச்சரிக்கை செய்யக்கூடியவனாக இருக்கான். எனவே வரக்கூடிய காலங்களில் நிறைய தவறுகள் செஞ்சிருப்போம். அல்லாஹ் இடத்துல முன்னிறுத்தி அதிகமாக பாவம் மன்னிப்பு தேடி ரமலானுடைய நாளை அணிஞ்சிருக்கனால ஒரு நன்மைக்கு அல்லாஹ் என்ன பண்ணுறா 10 மடங்கு கூலி கொடுக்கக்கூடியவனாக இருப்பான். எனவே இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறுவோம் என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவான அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு.